வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே. டிவைன் சிங்கர் ஜூனியர் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள் டீம் நம்பர் 2 இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ ரவுண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏற்கனவே டீம் நம்பர் 1ல இருந்து இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி கடந்த வாரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இன்று 3வது வாரத்தில் முதல் சுற்று விளையாடி அதன் பிறகு 2வது சுற்றில் கலந்து கொண்டு இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய போட்டியாளர் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள உங்களைப் போல நானும் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஸோ சின்ன ஒரு ரிவைன், நம்முடைய டிவைன் சிங்கர் கடந்த 2 வாரங்களில் நம்முடைய மனதை வருடக்கூடிய, நம்முடைய மனதில் நீங்கா நினைவுகளாக பதிவு செய்த ஏராளமான சுட்டி குழந்தைகளுடைய பகிர்வுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய பாடல்கள் மட்டுமல்ல, அங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகள் நம்முடைய நெஞ்சில் என்றும் நீங்காத இடம் பிடித்திருக்கும். ஸோ அதை யாருமே மறக்க மாட்டோம். அந்த வகையில் இந்த வாரம் 2வது அணியாக இங்கே கலந்து கொள்ள வருகின்றிருக்கக்கூடிய அந்த குட்டீஸ் இன்னைக்கு நமக்கு என்ன மலரும் நினைவுகளை தரப்போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய போட்டியினுடைய நடுவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய டிவைன் சிங்கர் நிகழ்ச்சியினுடைய நடுவர்களை திருவாளர் எக்ஸ் பால்ராஜ், திருமதி கிரேஸ் மற்றும் திருவாளர் அமல்ராஜ் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வாரமும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புது டீம் வர்றதுக்கு காத்திருக்கிறாங்க. சார் சொல்லுங்க, புது டீம் எப்படி எதிர்கொள்ள எப்படி தயாரா இருக்கிறீங்களா? நீங்க தயாராக இருக்கும். நாங்கள் தயாராக இருக்கோம். தயாரா இருக்கிறீங்கன்னா இப்படி வந்து போன வாரம் மாதிரி அப்படியே பல சவால்கள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? இருக்கும் எல்லாம், ஏன்னா எல்லாருமே நல்லா பாடுறாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்குது. கண்டிப்பா, நிச்சயமா. ஸோ மேம், நீங்க எப்படி சொல்லுங்க, இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அதாவது என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நான் கேட்டது அந்த காம்படிட்டிவ்ஸ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எண்ணெயை வச்சு செய்யறது எப்படி அப்படிங்கிறத நான் கேட்கவே இல்லை. ஏன்னா முதல்ல சரண்டர் ஆயிடுது. டீம் புதுசு, பேரண்ட்ஸ் எல்லாம் புதுசு, நம்ம மட்டும் பழசு. நம்மளும் என்னை சேர்த்துக்கிறீங்க. நம்மலாம் இல்லை, நான் கண்டிப்பாக போன தடவை ரொம்ப நல்லா அழகாக பாடினாங்க பசங்கள்லாம். ஒரு ஹெக்டிக்கான ஒரு லைஃப்பில் இருந்து இப்படி ஒரு ஒரு என்னை விட இவங்க 2 பேர் ரொம்ப ரெக்கார்டிங்கில் பயங்கர பிஸி. அண்ணன்லாம் ரூம் விட்டே வெளியே வர மாட்டார். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் மாதிரி இருக்குது. ஒரு ஆமாம், பெரிய ரிலாக்ஸேஷன். இல்லைன்னா ஜாலியாக இருக்குது. சின்ன குழந்தைங்க பாடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது. ஸோ சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். அமல்ராஜ் சார், நீங்கள் இல்லை சின்ன பசங்கன்னு சொல்கிறோம், நல்லா பாடுறாங்க, எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டாக பாடுறாங்க. நாங்களும் ரெடி. நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க 3 பேருமே. ஸோ சூப்பர். ஸோ இந்த சுற்றுலா கடந்த அணியில் வந்து நம்முடைய சைலண்ட் ஜட்ஜாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமல்ராஜ் சார் அவங்க தான் இருந்தாங்க. ஸோ இந்த சுற்றுலா யார் வந்து அந்த சைலண்ட் ஜட்ஜாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல மாட்டேன் மேம். சொல்ல வர மாதிரியே சொன்னியடா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கான சிம்மாசனங்கள் அங்கே தயாராக இருக்குது. நீங்கள் அங்கே போய் அமர்ந்து உங்களுடைய நடுவர் பணியை நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த டைமில் யார் அந்த சைலண்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ தேங்க்யூ. சிறப்பு. போட்டியினுடைய நடுவர்கள் அவருடைய இருக்கையில் தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த 2வது அணியில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அவருடைய பெற்றோர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சியின் பேரில் அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ அடுத்ததாக நம்முடைய மியூசிஷியன், கீபோர்ட் ஸ்பெஷலிஸ்ட் சாம், தென் நம்முடைய சிமியோன் அண்ட் தென் ஜானத்தன். ஸோ 3 பேரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ ஓகே நண்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் யார் அந்த முதல் போட்டியாளர், நிகழ்ச்சி எப்படி தொடங்கி வைக்க போகிறாங்க, என்ன பாட்டோட அப்படின்னு தெரிந்து கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியரில் டீம் நம்பர் 2 இன்னைக்கு முதல் நபராக போட்டியை துவங்கி வைப்பவர் தீபிகா கார்மேல். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? அப்படியே எனர்ஜெட்டிக்காக பாட்டு பாட வந்துட்டீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சேலம். சேலம். வரும்போது மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்களா? நல்லா வாங்கிட்டு வரலையா? நாங்கள் போட்டிக்கு வந்திருக்கிறோம், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மாம்பழமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படியா? பயமா இருக்குதா? ஸோ டோன்ட் ஃபியர். ஓகே, அதான் நான் இல்லை. சூப்பர். ஸோ என்ன பாடல் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க? உள்ளம் உடையும் போது. சூப்பர். ஸோ எந்த சேலம் சொல்லிட்டீங்க, சேலத்தில் என்ன பங்கு, உங்களுடைய சர்ச் நேம் என்ன? குழந்தையேசு பேராலயம். குழந்தையேசு பேராலயமா? ஸோ சூப்பர். ரொம்ப அழகாக மழலை மொழியில் பேசுகிறீங்க. ஸோ சிறப்பு. பாட்டு பாட ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ பாட்டு பாடிடலாமா?
ஏன்னா நீங்கள் பாடும்போது அங்கே நாங்களாம் பார்த்துருந்தோமா, யாருமே உங்களை தவிர எங்கேயுமே பார்க்கல. ஸோ அவ்வளோ க்யூட்டாக பண்ணுங்க. யார் ப்ராக்டிஸ் கொடுத்தா உங்களுக்கு? அம்மா எத்தனை நாளாக சொல்லி கொடுத்தாங்க? ஒரு 10 நாளாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. 10 டேஸாக சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஸோ 10 டேஸாக வந்து எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக பாடு, இப்படி தான் பாடணும், இப்படி தான் சொல்லணும், அப்படி சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை ரொம்ப பாசமாக சொல்லி கொடுத்தாங்களா? ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே சேர்ந்து சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர் சூப்பர். வேற யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா பாட்டு பாடுறதுக்கு? அப்பா. அப்பா என்ன ஹெல்ப் பண்ணாங்க? சாங் சூஸ் பண்ணி கொடுத்தாங்களா? சாங் சூஸ் பண்ணி கொடுத்தாங்களா? 2 பேருமே சூஸ் பண்ணி சாங் கொடுத்தாங்க. ஸோ 2 பேருமே. ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப 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 அட்டகாசமாக அப்படிங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து இப்போ எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் கொடுக்கலாம், பாப்பா ரொம்ப சூப்பராக பாடியிருக்காளே அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட அவங்க கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? ஓகே. ஓகே. ஸோ பால்ராஜ் சார் ரெடியாக இருக்கிறாங்க. சார் வந்து அப்படியே பயங்கர ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறீங்க. சொல்லுங்கள் சார். அருமையாக பாடினாங்க. இந்த வயசில் இந்த பிச்சிங்லலாம் இப்படி பாட முடியுமான்னு தெரியல. ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக பாடினீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினீங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர். ஸோ மேம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப அழகாக பாடினாங்க. இந்த ஏஜுக்கு இந்த சாங் கொஞ்சம் கஷ்டமான சாங், இவ்வளோ லென்த்தியான சாங், லிரிக்ஸை மறக்கலை, கரெக்டாக ஸ்ருதியோட தாளத்தோடு பாடினாங்க. அந்த சரணத்தில் ஒரு இடத்துல வந்து அந்த தபலா வரும்போது எனக்கும் அண்ணனுக்கும் இந்த அண்ணன் தாளம் போட்டுகிட்டே இருக்காரு, இங்கே விட்டுருவாளோன்ற பயத்தில், அதை விட அந்த சாம் வந்து அப்படியே போகிறான், ஐயோ விட்றாதன்ற மாதிரி புருவத்தை தூக்குறான், கையை தூக்குறான், வாசிக்கிட்டு ஐயோ விட்டுறக்கூடாதேன்னு. அதுதான் அந்த மியூசிக் ஒரு பவர். அதுதான் அது நல்லா பாடினாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நல்ல மியூசிக் பிடிச்சவங்களுக்கு ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாதே அந்த ரசனையிலே நான் வந்து சாமியே பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அவ்வளோ மிங்கிள் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பசங்க கூட. ரொம்ப அழகாக பாடினான். ஆனால் கிரேஸ்னாவே திருப்பி திருப்பி டிக்ஷனுக்கே வருவேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இந்த ஏஜ்லேயே கரெக்ட் பண்ணிட்டா, அந்த உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவளுக்கு மேலே மேலே அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும்போது ரொம்ப குழந்தைங்க தான் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கே உள்ள பிரச்சனை இந்த டிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த பாடும் போது அந்த உச்சரிப்பை வந்து நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். ரொம்ப அழகாக பண்ணேன். ரொம்ப அந்த டைனமிக்ஸ் நான் ஃபீல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே அப்படியே உருகிடுச்சு எல்லாரும் உள்ளமும். க்யூட்டாக பாடினேன், க்யூட்டாக இருக்கேன். கான்ஃபிடென்ட் சிங்கிங். முதல்ல தான் ஒரு இடத்துல அப்படி பயந்தேன், அப்படி கொஞ்சம் அப்படி ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பாடினேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். தீபிகா வெரி க்ளீன் சிங்கிங்கு, க்ளீனாக இருந்தது, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது. வாய்ஸும் சரி, பாடினதும் சரி, அவள் கரெக்டாக பாடியிருக்க போல. தி பெஸ்ட். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். காட் பிளஸ் யூ. க்ளீன் அண்ட் சோல்ஃபுல் சிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழகாக கமெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே உங்களோட ஃபேன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு பாட்டில் என்ன பண்ணிட்டேன், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் இந்த டீம் 2 உடைய இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்கே ஒரு அட்டகாசமான ஒரு பாடல், அதுவும் எதிர்பார்க்கல, ஒரு குட்டி பாப்பா கிட்டது இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ குட்டி பாராட்டுகள். ஸோ உங்களுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ சூப்பர். உங்களுடைய மார்க் அவங்க ரிவீல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜட்ஜஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ரவுண்டில் வந்து இந்த சைலண்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக சைலண்ட் ஜட்ஜ் வந்து ஃபாதர் வந்து வேற ஒரு சஜஷன் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இந்த இடம் சைலண்ட் ஜட்ஜாக வந்து கண்டிப்பாக நான் சொல்கிற ஆள் தான் இருக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படி ஒரே ஒரு கான்க்ரீட் ரீசன் நீ ஒன்று சொல்லு, நான் என்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லு, நான் ஓகே பண்ணும். எனக்கு ஓவராக கவுண்டர் கொடுக்குறாங்க. அதனால தம்பி, மார்க்குக்கு தான் நான் சைலண்ட்டு, உனக்கு இல்லை. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஃபாதர் வந்து சைலண்ட் ஜட்ஜ் ஒன்லி ஃபார் த மார்க்ஸ். அப்போ எனக்கு இல்லை. நோ, நெவர். அப்போ நான் தப்பிக்கல. ஸோ இந்த ரவுண்டில் வந்து சைலண்ட் ஜட்ஜாக இருக்கிற போகிறவங்க நம்முடைய மேம் கிரேஸ். ஸோ மற்ற 2 ஜட்ஜஸும் இப்போ நீங்கள் உங்களுடைய மார்க்கை வந்து ரிவீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால்ராஜ் சார், உங்களுடைய மார்க் என்ன? சூப்பர், வாவ், குட். ஸோ அடுத்ததா அமல்ராஜ் சார், ப்ளீஸ் உங்களுடைய ஸ்கோர். சூப்பர் சூப்பர், வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அட்டகாசம். ஸோ 2 ஜட்ஜஸுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து அடுத்த ரவுண்ட்லாம் நான் சூப்பராக பாடணும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ அன்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் அதனுடைய 2வது அணியினுடைய முதல் போட்டியாளர் வந்து ரொம்ப அட்டகாசமாக, ரொம்ப அப்படி எல்லாரையும் மனதை உருக்கும் வண்ணம் அப்படி உருகி 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 பாடி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்ததா ஸ்டேஜுக்கு வர போகிறவங்க 2வது போட்டியாளர் சார்ல்ஸ். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ சார்ல்ஸ்,
வரும்போதே பயங்கர உற்சாகமாக அப்படி ஜாலியாக வரீங்க. ஸோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரோம். ஒட்டன்சத்திரத்துல இருந்து வரீங்க. ஸோ ஒட்டன்சத்திரத்தில் உங்கள் பங்கு சர்ச் நேம் என்ன? அன்னை வேளாங்கண்ணி சர்ச். அன்னை வேளாங்கண்ணி ஆலயம். ஸோ சூப்பர். அப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? அன்னை வேளாங்கண்ணி மாதாவுக்கு பாட்டு பாட போகிறீங்களா? அப்படியா? குழலும் யாழும் சாங். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அட்டகாசமான பாட்டை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ திறம்பட நீங்கள் பாட அப்படிங்கிறது வாழ்த்துக்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சாங் உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்களா சூஸ் பண்ணீங்களா இல்லை வீட்டில் சூஸ் பண்ணி கொடுத்தாங்களா? வீட்டில் அம்மா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. கேட்கலையா அம்மாட்ட ஏன் இந்த பாட்டை சூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி? கேட்கல சார். ஆ கேட்கல சார். கேட்கலையா? அம்மா என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு. ஓகே சார். அந்த பாட்டு அம்மாவுக்கு பிடிக்குமா? அதெல்லாம் தெரியாது சார். கேளுங்களேம்மா, பாட்டு பிடிக்குமாம்மான்னு கேளுங்களா? பிடிக்குமாம்மா? மண்டை ஆட்டிட்டாங்க ஆமாம் அப்படின்னா. இல்லை அவன் என்னை அவங்க பாடணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு இத்தனை கேள்வி கேட்குறான். எனக்கு ஸ்கூல்லே கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்படி தானே? இல்லை, எனக்கு உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா தம்பி? நீயே சொல்லிக்கிற பத்தியா? இல்லை யாரும் செல்ஃப் முந்திக்க கூடாது. டேமேஜ் பண்ணிக்கிற நீ. மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே முந்திக்கிட்டு நான் இப்படி பண்ணுறேன், பண்ணுறது டார்ச்சரு, அதையும் ஒத்துக்கிறேன். இல்லை அதான் பெருந்தன்மை வேணும்ல. அவனே ஃபுல் பீதியில் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சாங்கை நமக்கு நம்ம அம்மா கொடுத்துட்டாங்களேன்னு ஃபுல் பீதியில் நிற்கிறான். அவனை போட்டு உங்கள் அம்மா கொடுத்தாங்களா, இதை கொடுத்தாங்களா, அதை கொடுத்தாங்களா, ரஸ்கல். இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டீட்டெயில் முக்கியம் இல்லைங்களா? இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் பெருந்தன்மையோட நான் சில விஷயத்தை. ஸோ அப்போ பாட ரெடியாக இருக்கிறீங்க? ஸோ ஓகே, பாடலாமா? குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும்
சூப்பர் சூப்பர். எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆன உடனே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ இருந்து உடனே இது பண்ணிட்டீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி உடனே இந்த சாங்ஸ் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எப்படி யார் அம்மா தான் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்களா? எஸ் சார். எப்படி அவங்கள மாதிரி அவங்க சொன்னாங்க, அந்த பாப்பா குட்டி பாப்பா சொன்னாங்களே எங்கள் அம்மா வந்து எங்களை ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே லிபரலாகவும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் பாடணும்னு சொல்லி? ரெண்டுமே சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டுமே சொல்லி கொடுத்தாங்க. அதனால் ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டலாமா? ஸோ மிஸ்டர் பால்ராஜ் சார் ப்ளீஸ் ஃபஸ்ட் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தம்பியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி. நல்லா பாடினார். ஆனால் கொஞ்சம் டஃப் சாங் அது. இது யார் பாடினது தெரியுமா? யேசுதாஸ். கரெக்ட், அவர் தான் பாடினது. அவர் வந்து ரொம்ப நல்லா, இது வந்து கர்நாடிக் பேஸ்டாக இருக்கனால இந்த மாதிரி காம்படிஷனுக்கு வரும்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நல்லா உங்களுக்கு பிச்சிங்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஹை பிச்லாம் பாடுறீங்க, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அந்த பிளெண்டாகி வர்றது, மேலேருந்து கீழே போகிறது, கீழே மேலே வந்து அந்த கர்நாடிக் டச்சோட போகிறோம்ல, ஓகே சார். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா பாடணும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, காட் பிளஸ். சூப்பர் சூப்பர். அண்ணன் சொன்ன மாதிரி இது ரொம்ப டிஃபிகல்ட்டான சாங். மேபி இதெல்லாம் வந்து ஒரு ஃபினாலேக்கான சாங்குன்னு சொல்லலாம். எஸ் சார். அவனே அது ரெடி ஆகிட்டான். எஸ் மேம், என்னை எங்கள் அம்மா தான் மேம் டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை பாட அந்த வில். எஸ் மேம், நீ அதாவது இந்த பாட்டை தைரியமாக பாடுறதுக்கு நீ எடுத்த எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய ஒரு கைத்தட்டல். தேங்க்யூ. போல்டாக பாடினேன். உன்னால் இந்த சாங்க்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அதை நீ பண்ண. ஆனால் என்னென்னா நமக்கு எது கம்ஃபர்டபுளான சாங், நம்ம ஸ்கேலுக்கு எது கம்ஃபர்டபுளான சாங் அப்படி பார்த்து அடுத்ததெல்லாம் நீ வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணி பாடணும். உனக்கு நல்ல ரேஞ்ச் போகுது, டைமிங் grip இருக்குது, சுதி சுத்தமாக பாடுற என்ன, உச்சரிப்பும் வந்து ஏதாவது 1 or 2 வேர்ட்ஸ் தான் இது பண்ணேன். பட் உனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளான சாங்காக செலக்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக பாடுவேன் நீ. ஓகே ஓகே ஓகே. சூப்பர், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். இல்லை, இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச சாங். அது ரொம்ப டஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த ராகத்தில் வந்து ஜேசஸ் எப்படி பாடிப்பாரு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தைரியமாக எடுத்து பாடின போல் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன, மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே, இது வரணும். இவ்வளோ இருக்குது. இதில் வந்து ஒரு 50-70 அப்படி பாடலாம். ரொம்ப எதுவுமே இல்லை, அப்படி லைட்டாக அப்படி பாடுறதுன்றது இந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா சூப்பர் சாங் இது. ஆனால் அழகாக மேனேஜ் பண்ணி அவர் என்ன எடுத்ததுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் அவருக்கு, இந்த சாங் எடுத்தது. ஏன்னா வெரி பியூட்டிஃபுல் சாங் இது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சாங்லாம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ சூப்பர். எல்லாரோட இதுவுமே என்னன்னா சாங் செலெக்ஷன் உண்மையிலே ரொம்ப 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 பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இப்போ மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ ஜட்ஜஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால்ராஜ் சார், உங்களுடைய மதிப்பெண். சூப்பர். ஸோ அடுத்ததா அமல்ராஜ் சார். சூப்பர். ஸோ அட்டகாசம் சார்ல்ஸ், இன்னும் 2-3 ரவுண்ட்லாம், 2வது ரவுண்ட்லலாம் இன்னும் நீங்கள் பட்டைய கிளப்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ 2வது அணியினுடைய 2வது போட்டியாளர் சார்ல்ஸ் ரொம்ப ஒரு அட்டகாசமான பாட்டை சூஸ் பண்ணி, ஸோ அவரால் எவ்வளோ அதை அழகாக பாட முடியுமோ அவ்வளோ அழகாக சிறப்பாக பாடியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு மீண்டும் நம்ம நன்றியும் பாராட்டுகளும் சொல்லிக்கலாம். ஸோ அதோட மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சி பார்த்துருக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் நம்மளுடைய ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் அதை நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும். ஸோ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பிழைகள் என்ன, அதை நம்ம திருத்தி கொண்டாலே நிச்சயமாக அடுத்த நிலைக்கு போக முடியும். ஸோ அந்தளவுக்கு ஏராளமான ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் அடுத்த டிவைன் சிங்கர், சீனியர், அப்புறம் யூத் இதெல்லாம் நம்ம நடத்தும் போது அதில் பாடல் தேர்ந்தெடுப்பது முதற்கொண்டு என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இப்போவே ஒரு ஐடியாவுக்குள்ளே வர அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பர். ஸோ இப்போ 3வது போட்டியாளர் தயாராக இருக்கிறாங்க. ஸோ 3வது போட்டியாளர் லியோ. லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ லியோ, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வால்பாறை. வால்பாறையிலேருந்து வரீங்க. ஸோ ஓகே, ரொம்ப அந்த ஏரியாலாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி தானே? சில்லுன்னு இருக்கா கிளைமேட்லாம்? இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, இங்கே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஓகே, ரொம்ப குழு பிரதேசத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. என்ன பங்கு உங்களுடைய பாரிஷ், உங்களோட சர்ச் நேம் என்ன? வனத்து சின்னப்பர். வனத்து சின்னப்பர் ஆலயம்.
ஸோ ஓகே லியோ, நீங்கள் வந்து அண்மையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா? அப்பா வெகு அண்மையில் ஏதாவது நம்முடைய புதிய திருத்தந்தை புதிய போப் தேர்ந்தெடுத்த பிறகு அவரோட பேர் என்னன்னு தெரியுமா? ஆஹா, கேட்டுட்டாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டான் ஐயா இவன் அப்படின்னு. ஆ? புதிய போப் பேரும் உங்கள் பேர் தான், லியோ 14 இல்லைங்களா? லியோ 14 அப்படிங்கிறது. ஸோ எல்லாரும் நாங்களாம் போப் அப்படி வெளில போக வந்துருச்சான் ஓகே சீக்கிரம் டிவியில் போடுங்க 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 அப்படின்லாம் எல்லாம் நாளைக்கு ஹரிபரியா எல்லாரும் அங்கே ஓடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த பேர் லியோ 14 அப்படின்னு கேள்விப்பட்டு நல்லா நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அவருடைய பேர் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ லியோ அப்படின்னு சொல்லி பாட தயாராக இருக்கிறீங்களா?
சூப்பர் லியோ, ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். ஸோ அதுவும் அந்த பாடலை பாடுறப்போ அப்படியே அதை கேட்குறப்போ சரி அப்படின்னா ஸோ தாயாக அன்பு செய்யக்கூடிய ஒரு கடவுள் நம்ம கூட இருக்கிற அப்படிங்கிற ஃபீலை இன்னைக்கு பார்த்த எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஸோ பாராட்டுகள். இந்த சாங் யார் செலக்ட் பண்ணதா சொன்னீங்க? அப்பா அம்மாவும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே சூப்பர். ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டலாம். சார் ப்ளீஸ் சார். லியோ நல்லா பாடினாரு. கொஞ்சம் உச்சரிப்புலாம் பார்க்கணும். உங்களுக்கு வாழ்வில் ஏற்றவா அது சொல்லுங்கள். சும்மா பாட வேண்டாம், சும்மா அதை பாடுவீங்களா? ஏற்றவான்றீங்களே, இந்த இச்சு போடுறீங்க, எல்லா ராலையும் இச்சு வருது. அது கொஞ்சம் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நல்லா அஸ்கியாக வாய்ஸ் சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் முதல்ல ஹெட்ஃபோன் கேட்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா, அப்புறமா பீட்டில் வந்து நல்லா பாடினீங்க. கொஞ்சம் லிரிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், மெமரியாக பாடணும்ல, மெமரியோட. ஓகே, மற்றபடி நல்லா இருக்கு வாய்ஸு, நல்லா டெவலப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, காட் பிளஸ். சூப்பர். ஸோ மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ். லியோ லியோவுக்கு நல்ல ஹஸ்கி வாய்ஸ், ரொம்ப எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ பாடின அந்த அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ நல்லா மெமரைஸ் பண்ணு, அந்த லிரிக்ஸ் எல்லாம் நல்ல மெமரியில் ஏற்றிக்கோ. ஒரு தடவைக்கு 10 தடவை பாடி பார்க்கணும். பாடிப்பார். அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏற்றவா, வாழ்வில் எனக்கே வந்துருச்சு, ரோல் ஆயிடுச்சுரா. வாழ்வில் ஒளி ஏற்றவா. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா சூப்பராக, ரொம்ப அழகாச்சு. தேங்க்யூ. சூப்பர் 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 லியோ. லியோ வாய்ஸ் ரொம்ப அழகான வாய்ஸ், அஸ்கி வாய்ஸ் தான். இவங்க சொன்ன மாதிரி நல்லா டியூனிங் க்ளீனாக பாடின போல, நல்ல சாங் எடுத்தது நல்லா இருந்ததுமா. காட் பிளஸ் யூ. சூப்பர் லியோ. ஸோ ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டாச்சு லியோ. ஸோ என்ன மார்க்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் பால்ராஜ் சார் ப்ளீஸ். சூப்பர் சார். ஸோ அடுத்ததா அமல்ராஜ் சார் உங்களுடைய ஸ்கோர். சூப்பர் 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 சூப்பர். ஸோ அட்டகாசமாக 2 ஜட்ஜஸுடைய மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சாச்சு. ஸோ அவங்க சொன்ன கரெக்ஷன், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அப்படியே 2ஆம் ரவுண்டில் அப்படி பட்டையை கலப்பணும். ஓகேங்களா? ஸோ சூப்பர். தேங்க்யூ லியோ, தேங்க்யூ தேங்க்யூ. 2வது அணியினுடைய 3வது போட்டியாளர் ரொம்ப அட்டகாசமாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல். ஸோ இந்த பாடலெல்லாம் என்ன அப்படின்னா வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களும் ஸோ அந்த பாடல் அவரோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இணைந்து நீங்கள் பாடியிருப்பீங்க. எனக்கு நிறைய பேர் அப்படி பாடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ லியோவுக்கு மீண்டும் பாராட்டுகள் சொல்லிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸோ செகண்ட் டீமோட 4th contestant ஆலன் ஜோஸ். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். வாவ், ஆலன் ஜோஸ் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியிலேருந்து வரீங்க. ஸோ ஆலன் ஜோஸ் நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அப்பெல்லாம் இல்லையா? அப்பெல்லாம் ஒத்துக்காதடா. நான் அதை பண்ண வச்சு வேற ஒரு கண்டென்ட் நான் வச்சுருந்தேன்டா தம்பி, நீ புசுக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டியே. நாங்கள் சரி மேம்கிட்ட கேட்கலாம், மேம் நான் எப்படி அதை கண்டுபிடிச்சேன், அவன் ப்ரில்லியன்ட்டு, அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா நானும் திருச்சி, அதனால திருச்சியில் இருக்கிறவங்க எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க. இல்ல நோ டவுட் அபவுட் இட். அண்ணனும் திருச்சி, இப்ப அண்ணனும் திருச்சி. இப்ப சொல்லு, இப்ப கேளு தம்பி, நீ இப்ப கேளு. இல்ல அவனாவது இருங்க இல்ல அவன் என் கண்டென்ட்டா கொஞ்சம் தான் உடைச்சான். நீங்க 3 பேர் சேர்ந்து சுக்குனூரா உடைச்சிட்டீங்க. மேல இருந்த ஒருத்தர் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருக்காரு, நானும் திருச்சி தான், நானும் திருச்சிக்காரன் தான் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ரெக்வெஸ்டே வெப்பன் தெரியும் பாணி. இனிமே தயவு செஞ்சு கிரேஸ் மேம் மட்டும் கூப்பிடாதீங்க. இல்ல நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் அந்த பக்கம் போயிருவேன் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக என்ன கண்டென்ட் அழகாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதை தயவு செஞ்சு என்னுடைய மன சாந்திக்காக எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு தடவை கேட்டுருங்க. அந்த பையன் பேரு ஜோஸ், அதில் என் பேரும் ஜோஸ், அதனால இன்டெலிஜென்ட்டாக இருப்பான், ப்ரில்லியண்ட்டாக இருப்பான்னு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணா. நோ வே. திருச்சி மேட்ரஸ் திருச்சி. யூ காட் இட். சுக்கு நூறு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டேன். இனிமேல் கண்டென்ட் ரெடி பண்ணுவேன். ஸோ இருக்கிற எங்கள் டீமில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது சாம்லாம் ரொம்ப குஜாலாக இருப்பான். அதானே அந்த ஃபேஸை பார்த்தாலே தெரியுது சாமு. மேம் வந்து நாளைக்கு போயிடுவாங்க, அப்புறம் மீட் பண்ணணும். ஸோ சூப்பர், காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது ஜோஸ். யார் காஸ்டியூம் ஃபஸ்ட் யார் சூஸ் பண்ணி கொடுத்தது? ஆமாம். ஸோ சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே செமையா. சாங் சூஸ் பண்ணி கொடுத்தது? ஆமாம். என்ன சாங்? பரலோகண்ணி. பரலோகண்ணி. சூப்பர். திருச்சியிலேருந்து வரேன்னு சொல்லிங்க. திருச்சியில் எந்த பங்கு?
குழந்தை இயேசு சர்ச். குழந்தை இயேசு ஆலயம். ஓகே, சூப்பர். பாட ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி. உங்க பாட்டை கேட்க நாங்களும் ரெடியா இருக்கோம். பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. என் வாழ்வின் காவலே அருள் மரியே, என் வாழ்வின் கேவலே அருள் மரியே வாழ்கவே 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 நீர் வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. Papa da sa sa, Papa da sa 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 ni. அம்மா அம்மா என்றழைத்து சேயாய் ஆடி வந்தோம். அம்மா அம்மா உனை நினைத்து ஆசையாய் தேடி நின்றோம். வானக அரசின் ராக்கினியே, வானோர் போற்றும் பேரழகே வாழ்கவே 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 நீர் வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. கானா ஊரின் திருமணத்தில் துணையாய் அருகிருந்தாய். தானாய் எம்மை அணுகி வந்து அன்பால் அரவணைத்தாய். தூய்மை பொங்கும் நிலவும் நீ, வாழ்வை வழங்கும் பெண்மை நீ வாழ்கவே 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 வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே வாழ்கவே. என் வாழ்வின் காவலே அருள் மரியே, என் வாழ்வின் தேடலே மாமரியே வாழ்கவே 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 நீர் வாழ்கவே. பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே நீர் வாழ்கவே. ஸோ அருமை. ஆலன் ஜோஸ் ரொம்ப அட்டகாசமான ஒரு சூப்பரான பாடல், பரலோக மாதாவுக்கான ஒரு பாடல். ஐ திங்க் இந்த இரண்டாவது அணியில் முதல் சுற்றில் வந்து 2 பேர் வந்து மாதாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான சாங்ஸ் பாடிங்க. ரெண்டாவது ஆலன் ஜோஸ் ரொம்ப பெர்ஃபார்ம், ரொம்ப அழகாக பாடி எல்லாரையும் மகிழ்வித்திருக்கிறீங்க. சூப்பர், பாராட்டுகள். ஸோ இப்போ நம்ம ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டலாமா? கேட்கலாம். சூப்பர்.
சார் ப்ளீஸ். நல்லா பாடினீங்க. கர்நாடிக் கற்றுக்குறீங்களா? ஆமாம். கர்நாடிக் கற்றுக்கும் போது சுரங்கள் பாடும்போது கொஞ்சம் கவனமாக ஒரு தடவை எழுதிட்டு பாடிட்டு அப்புறமா மெமரி பண்ணிவிட்டு அப்புறம் பாடணும். ஓகேவா? அப்புறம் ழா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாழ்கவே சொல்லுங்கள். வாழ்கவே. இல்லை, சும்மா சொல்லு, பாட வேணாம். வாழ்கவே. வாழ்கவேன்ற வாழ்க நாக்கை உள்ள மடிக்கணும். வருது உனக்கு, நீ ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேவா? மற்றபடி ரொம்ப நல்லா பாடுற, நல்லா போல்டாக பாடுற, சுதியோடு பாடுற, தாளத்தோடு பாடுற, இல்லை நல்லா இருக்கு. ஓகே, காட் பிளஸ். சூப்பர். ரொம்ப நல்லா பாடுறான் போல. அந்த ஸ்வரம் தான் வந்து அவனுக்கு பாடணுன்னு ஆசை இருக்குது. அது லிரிக் வந்து அந்த தாக்கு வந்து நீக்கு வந்து ரீன்றப்பல அதில் கொஞ்சம் மனப்பாடம் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, ஓகே. ரொம்ப நல்லா தெளிவாக பாடுறாப்புல சிங்கர். ஒரு நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக டியூனிங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. ஓகே சார். காட் பிளஸ். ஸோ அந்த ரீயை அழிச்சிட்டு நீயா மாற்றிக்கிட்டா சரியாயிரும் அப்படிங்க. ஸோ சூப்பர் மேம். ஆக்சுவலாக நீ அந்த சொரம் மட்டும் பாடாமல் இருந்ததுன்னு வச்சுக்க, செம்மடா. நீ வந்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஒன் சைடு இன்னேர் மட்டும் போதும் அப்படிலாம் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வந்த. நீ பாடாமல் விட்டுருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே போகிறதில்ல. நீ பாடி அது இப்போ ஒரு காம்படிஷன் வரும்போது நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி உன்னோட உச்சரிப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரா, நீ அழகாக இருந்துச்சு நீ பாடினது. நீ நல்லா என்ஜாய் பண்ணி பாடின. உன்னோட ஃபீல் நல்லா இருந்துச்சு, உன்னோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. என்ன தாளம் கரெக்டாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்வரஸ்தானங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே மேம். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. சூப்பர். ஸோ ஆலன் ஜோஸ் வந்து நான் அடுத்த ரவுண்ட் இதே மாதிரி இன்னும் ப்ரிப்பரேஷனோட வந்து பயங்கரமாக பட்டையை கிளப்புவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ சூப்பர். நீங்கள் சீட்டுக்கு போக இருங்க, உங்கள் ஸ்கோர் என்ன அப்படிங்கிற செக். நானே எனக்கு எப்போ வாதாண்டா அதை ஞாபகம் வச்சுருப்பேன். நீ புசுக்குன்னு போயிட்டேன்னா அப்புறம் திரும்ப நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பால்ராஜ் சார் ப்ளீஸ் உங்களுடைய ஸ்கோர். சூப்பர். அடுத்ததாக அமல்ராஜ் சார் ப்ளீஸ் யுவர் ஸ்கோர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப அட்டகாசமாக பாடிருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் கலக்கணும். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ டிவைன் சிங்கர் டீம் 2 பார்ட்டிசிபென்ட் நம்பர் 4 ரொம்ப அட்டகாசமாக ஆலன் ஜோஸ் வந்து பாடிட்டு போயிருக்காரு. இப்போ அடுத்ததாக இந்த முதல் சுற்றை நிறைவு செய்து வைப்பதற்காக வரக்கூடிய கடைசி போட்டியாளர் கிரேசியா. லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரவுண்டில், ஸோ அதாவது டீம் 2ல் வந்து ஓப்பனிங்கும் க்யூட்டாக ஒரு பாப்பா வந்து பாடி இந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ லாஸ்ட்லேயும் ஒரு க்யூட்டாக ஒரு பாப்பா வந்திருக்கிறீங்க. ஸோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? திருநெல்வேலி. மேம் கேட்டிங்களா எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. மேம் நீ ஊருக்கு சண்டே மூட்டி விடுறதுலே ரெடியாக இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறீங்க. திருநெல்வேலி எந்த பங்கு, என்ன அவங்க சர்ச் நேம்? அந்தோனியார் ஆலயம், சேவியர் காலனி. ஸோ சேவியர் காலனி சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்லேருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். என்ன பாட்டு பாட சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? மணி மாடமே. ஓகே, யார் தேர்ந்தெடுத்து கொடுத்தது பாட்டை? அண்ணன். அண்ணன். ஸோ அண்ணன் நல்லா பாடுவாரா? பாடம். ஸோ அவர் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்ததா? மியூசிக் மேம் கொடுத்தாங்க. ஓ, ஸோ அவர் கொயரில் இருக்கிறாரா? சர்ச் கொயரில். ஓகே ஓகே சூப்பர். அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ பாட ரெடியாக இருக்கிறீங்களா?
ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கிரேசியா கிட்ட இருந்து. Thank you, ஸோ எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 1 week. 1 வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ வந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்து மாதா டிவிலேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க சூப்பர் 30க்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th போகணும். 8th 7th முடிச்சு 8th போக போகிறீங்க. ஸோ சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக ஒரு அருமையான பாடலை தேர்ந்தெடுத்து அந்த அருமையான பாடலை ரொம்ப அழகாக பாடி எல்லாரையும் அப்படி வந்து எனர்ஜெட்டிக்காக மாற்றிருக்கீங்க. Thank you, சூப்பர், பாராட்டுகள். நம்ம ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ கேட்கலாம். ஸோ கிரேஸ் மேம் சொல்லுங்கள். கிரேசியா ரொம்ப மெச்சோர்டாக இருந்துச்சு உன் சிங்கிங். Thank you, ma'am. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல சோல்ஃபுல் சிங்கிங். ரொம்ப ஃபீல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you, ma'am. அழகாக பாடினேன், ரொம்ப ரசித்து பாடினேன். Thank you, ma'am. முதல் தடவையாக அம்மா அப்பா செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லாமல் நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக அண்ணனை சொன்ன. உங்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் உன்னோட மியூசிக் டீச்சருக்கும் அந்த சங்கதியெல்லாம் அழகாக பாடினேன். நடுவில் ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் அதை வந்து வெளியவே காட்டிக்காமல் இன்னும் கீழே விழுந்துருச்சு அதையும் மைண்ட் பண்ணலை. அவள் பாட்டு அழகாக பாடினேன். அது அப்படி தான் இருக்கணும் சிங்கிங். கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு உன்னோட சிங்கிங். Thank you, ma'am. வெரி நைஸ். சூப்பர் சூப்பர் கிரேஸா. நல்ல ப்ரொஃபஷனல் சிங்கிங், ரொம்ப நல்லா பாடினேன். நல்லா ஒரு ஆக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, sir. சாங் பிஃபோர் பீட் இல்லையா, பிஃபோர் பீட் வந்தது. ஸோ சரணம் முடிச்சுட்டு வரும்போது அந்த மேலேருந்து நீங்கள் கீழே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டீல் பண்ணணும். பல்லவியை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த பிஃபோர் எங்கே மூச்சு எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த சரணத்தில் தேர்ட் லைன் வந்து டி மேஜர் போகுதுல்ல, டோட்டலாக டிக்கு போகுது. ஸோ அங்கே வரும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் சரணம் கொஞ்சம் அவுட் ஆஃப் டியூனிங்கில் இருந்தது. பிச்சிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தது. செகண்ட் சரணத்தில் கேட்ச் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் கிரேசியா. கிரேஷியா வந்து ப்ரொஃபஷனல் சிங்கராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டிடியூடு, அவங்க பாடுற விதம், கொஞ்சம் டியூனிங் ஒன்றி பார்த்தா போதும். சூப்பராக பாடுறீங்க. உங்கள் அண்ணனுக்கு அப்ளாஸ் சொல்லணும். விஷயம் அது ரொம்ப நான் கோச் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. வந்துக்கிறாரு, அடிக்கடி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். வந்துக்கிறாரா? சூப்பர், ரொம்ப நல்லா இருந்ததுமா. Thank you, sir. காட் பிளஸ் யூ. ஸோ சூப்பர். ஸோ ஃபியூச்சரில் கிரேசியா வந்து நம்ம கிரேஸ் மேம் போல் ஒரு சூப்பரான ஒரு கிரேஸ் மேம் எல்லாம் தாண்டி வரணும். ஓகே சூப்பர், அழகாக சொல்லி முடிச்சு நான் ஆரம்பிக்கிறக்குள்ளே முடிச்சு வச்சிருக்கீங்க மேம். ஒரு ரெண்டு செகண்ட் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இதில் நான் நல்லதாக தானே சொன்னேன். அது கரெக்டு தான். இதில் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரி, நீ கம்ப்ளீட் பண்ணி நான் மறந்துட்டேன். ஸோ சூப்பர். ஸோ அதனால் நம்ம கிரேஸ் மேம் அவங்க சொன்ன மாதிரி அதையும் தாண்டி இன்னும் ஒரு பெரிய சிங்கராக வர்றதுக்கு ஸோ உங்களுக்கு பாராட்டுகள். ஸோ எல்லார் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஸோ பிஃபோர் தட் உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பால்ராஜ் சார் ப்ளீஸ். சூப்பர், வாவ், சூப்பர். ஸோ சூப்பராக பாடிங்க கிரேசியா. இன்னும் செகண்ட் ரவுண்டில் இது போல் நல்ல ஒரு சூப்பரான சாங்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதையும் இன்னும் பட்டையை கிளப்பணும். ஸோ தேங்க்யூ. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 2 ரவுண்ட் 1 ஃப்ரீ ரவுண்டில் 5 குழந்தைகளுமே அற்புதமான பாடல் தேர்வுகள். எல்லாருமே வந்து நான் கூட வெளியே இருந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்ப சரி ஏதாவது ஒரு எளிமையாக நமக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு பாடல் பாடுவாங்க. அப்படியே அப்படியே ஹம் பண்ணிட்டு உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஒரு பாட்டு கூட நம்ம பக்கத்தில் பாடுற மாதிரி, நான் பாடுறதே பெரிய விஷயம், அது கிட்ட நெருங்க கூட முடியாத அளவுக்கு சூப்பரான சாங் செலெக்ஷன்ஸ் 5 பேருமே சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ 5 பேருக்கும் பாராட்டுகள். ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2 அண்ட் ஃபினாலே ரெண்டுக்குமே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ரவுண்ட் 2 கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. ஃபினாலேக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பில் ஒவ்வொருத்தருமே என்னென்ன விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரவுண்ட் 2ல் வந்து என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள்.
நேசமென்